எ அ அனை அனைவருக்கும் மாலை வணக்கம். அ நம்முடைய புதுக்கோட்டை அரசு கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியும் டாக்டர் கே. சரவணன் அவர்கள் ஏற்கனவே நமக்கு அறிமுகமானவர். அவர் தர்மபுரி நகரில் சொந்த ஊர் தர்மபுரி மாவட்டம். தர்மபுரி நகர், காந்தி நகரில் இருக்கிறார். அவர் யோகா கலை ம வா வா மற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மை கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவர் இன்று நம்முடைய அரசு மருத்துவமனைகளில், அரசு மருத்துவக் கல்லூரிகள், அதேபோல ஆரம்ப சுகாதார நிலையங்கள், இது மாரி அந்த தாலுகா சுகாதார மருத்துவமனைகள், இது மாரி அரசு துறையில 4 விதமான மருத்துவமனைகள் இருப்பதை நாம் எல்லாம் அறிவோம். அந்த வகையிலே மூத்தோர்களுக்கு எந்த வகையான வசதிகள் அங்கே செய்யப்பட்டு வருகின்றன? இன்னும் என்ன வகையான வசதிகள் செய்யப்பட வேண்டும்? இது போன்ற ஒரு பொருளில் அவரை பேசும்படி கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் தன்னுடைய அனுபவங்களை அ நம்மிடையே கலந்துரையாட உள்ளார். அதன் பிறகு நம்முடைய அனுபவங்களை அவருக்கு தெரிவிக்கலாம். அ டாக்டர், நீங்க இப்ப தொடங்கலாம். ஏற்கனவே 10 நிமிஷம் போயிடுச்சு. அ, ஆ. கேக்குதுங்களா சார்? நான் பேசுறது நல்லா கேக்குது. அனைவருக்கும் வணக்கம். இந்த இனியதொரு நிகழ்ச்சியை சிறப்பாக வடிவமைத்து கொடுத்த திரு தங்கராஜ் அவர்களுக்கு என்னுடைய மாலை நல்வணக்கங்களையும், இந்த இணைய வழி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள பெருமைமிகு பெரிய உள்ளங்களுக்கும் என்னுடைய மாலை நல்வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழிப்புணர்வு ஹெல்த் கேர் ஃபார் எல்டர்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முதியோர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஏதாவது கேட்கலன்னா, இடையில கேட்கலன்னா எனக்கு சொல்லுங்க. இடையில கேட்கலன்னா எனக்கு சொல்லுங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சரி சரி. அதாவது ஒரு தமிழ்ல வந்து ஒரு கவிதை ஒண்ணு இருக்கு. அந்த கவிதையுடன் என்னுடைய இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நான் துவங்குகிறேன். நிலவின் முதிர்வு பௌர்ணமி ஆகும். நிலவின் முதிர்வு பௌர்ணமி ஆகும். காயின் முதிர்வு இனிய பழமாகும். வாழ்வின் முதிர்வு நல் அனுபவம் ஆகும். வயதின் முதிர்வு அன்பாகும். இதுதான் என்னுடைய முதியோர்களுக்கான ஒரு கவிதை. அதாவது வந்து இளம்பிறை இருக்கிறது இல்லையா? இளம்பிறை வந்து முதிர்ச்சி அடைந்தால் அது இன்னும் அழகாக தோன்றும். அதுதான் பௌர்ணமி. அதே போல காய் இருக்கிறது. காய் கனிந்தால்தான் நல்ல இனிப்பாக இருக்கும். அதனுடைய முதிர்வு இனிமை. வாழ்வின் முதிர்வு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, நாம் வாழும் பொழுது ஒவ்வொரு நிமிடமும் வந்து அனுபவங்களால் சூழப்பட்டிருக்கிறோம். அந்த அனுபவங்களை பெற்று நாம் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக விளங்குவோம். வயதின் முதிர்வு அன்பாகும். அதாவது வந்து நீங்க வந்து நமக்கு வயது ஆக 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 அன்பு அதிகமாகிக் கொண்டே வரும். அதுதான் வந்து ஒரு சிறந்த ஒரு உதாரணம். அந்த அன்பு பெருக்கெடுக்கும் பொழுதுதான் எல்லா உயிரினங்களும் ஒன்று, நம்மை சார்ந்தவர்களும் மற்ற உயிரினங்களும் ஒரே ஒரே வடிவத்திலிருந்து வந்திருக்கின்றன, ஒரே தோற்றப் பொருளிலிருந்து வந்திருக்கின்றன என்ற உணர்வு வரும். இந்த உணர்வு வரும்பொழுதுதான் நமக்கு வந்து நாம் மகிழ்ச்சி அடைவதைப் போல் மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டுமானால் நாம் மகிழ்ச்சி அடைய என்னென்ன செய்து கொண்டிருக்கிறோமோ அதை செய்து கொண்டிருப்போம். அதே போல் நாம் துன்பப்படுவதற்கு காரணமாகிய விஷயங்களை பிறருக்கு செய்ய மாட்டோம். இதுதான் இந்த கவிதையினுடைய உள் கருத்தாகும். அதாவது முதியோர்கள் நலன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, இன்னைக்கு வந்து ஐயா சொன்னாங்க, எனக்கு வந்து அந்த அரசு மருத்துவமனைகள்ல என்ன மாதிரியான ஒரு இது ஹெல்த் கேர் சர்வீசஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அது தெரிஞ்ச ஒரு விழிப்புணர்வா இருக்கும் முதியோர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதாவது அரசு முதியோர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து வகையான இந்த சிறுபான்மை மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பப்ளிக்ல சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து இந்த சஸ்பெக்டட் பீப்புள்னு சொல்லிட்டு நம்ம மருத்துவத்துறையில சொல்லுவோம். சஸ்பெக்டட் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த கர்ப்பமுற்ற தாய்மார்கள்,
குழந்தைகள், அதே போல வந்து இந்த பெரியவர்கள், முதுமை வயது முதிர்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் நோய் தாக்குதல் அதிகமாக இருந்தால் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தொற்று நோய்களும் அதிகமாக வரக்கூடியதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். இதற்கு வந்து நம்ம அரசாங்க மருத்துவமனையில என்ன மாதிரியான முன் எச்சரிக்கை நடவடிக்கைகள், முன் ஏற்பாடுகள்லாம் செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பருவங்களை ஒவ்வொரு பருவத்தையா பிரிச்சிருக்கோம். முதல்ல வந்து குழந்தை பருவம்னு சொல்லுவோம். அடுத்தது கல்வி கற்கக்கூடிய பருவம். பிறகு இளமை பருவம், இல்வாழ்க்கை ஆரம்பிக்கும் பருவம். அதற்கு அடுத்ததுதான் வந்து முதுமை பருவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். முதுமை பருவம் என்பது 2வது குழந்தை பருவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஏன் 2வது குழந்தை பருவம்? ஏன்னா வந்து குழந்தையா இருக்கும் பொழுது நம்ம வந்து யாராவது ஒருத்தர் கண்டிப்பா பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். பார்த்துக்கிட்டு இருந்தா தான் நம்மளால வந்து ஒரு சப்போர்ட் இருந்தா தான் நம்ம நெறைய விஷயங்கள மகிழ்ச்சியா செய்ய முடியும். இந்த சப்போர்ட் இல்லாட்டி நிச்சயமா வந்து மனதிற்கு ஒரு தொய்வு ஏற்படும். அதனால தான் வந்து முதுமை பருவத்தை அதாவது அறிஞர்கள் 2வது குழந்தை பருவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ முதியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலக சுகாதார நிறுவனம் WHO யார சொல்றாங்க அப்படின்னா வந்து 65 வயதுக்கு மேற்பட்டவர்களே முதியவர்கள் என்று சொல்கிறார்கள். இப்போ வந்து அந்த முதியவர்கள் வந்து உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து 8% தான் இருக்காங்க. உலக அளவுல பார்க்கும் பொழுது ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதே மாதிரி வந்து இந்தியால பார்க்கும் பொழுது அந்த புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா 2025 டேட்டா சென்சஸ் புள்ளி விவரப்படி 10% மக்கள் வந்து வயதானவர்கள், அந்த 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவர கணக்கை இந்தியால இருந்து தராங்க. அதே போல இந்த 2050க்குள்ள இந்த மக்கள் தொகை, இந்த முதியவர்கள் தொகை வந்து எப்படி ஆகும் அப்படின்னா 18%. அதாவது மொத்த மக்கள் தொகையில் 18% அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் 18% அதிகம்? 10ல இருந்து இன்னும் ஒரு 25 ஆண்டுகள்ல 18% அதிகமாகும்னா, நம்முடைய மருத்துவ கட்டமைப்பு, அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ப நம்முடைய மருத்துவ கட்டமைப்பும் வளர்ந்து வருகிறது. அதனால வந்து முதியோர்களுக்கான வாழ்க்கையில ஏற்படும் இந்த நோய்கள், மற்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு சில சப்போர்ட்டிவ் கேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த கேர்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுனால 18% மக்கள் 2050ல முதியோர்களாக இருப்பார்கள். இதனுடைய நோக்கம் என்னன்னா, முதியோர்கள் அனைவரும் ஆரோக்கியமாகவும், மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும். அப்படின்ற ஒரு நோக்கத்தை கொண்டுதான் நம்முடைய இந்திய அரசும், தமிழக அரசும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மருத்துவ கட்டமைப்புல பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து உள்ளார இருக்கு. நீங்க வந்து எதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ தெரியப்படுத்துறேன். அதுக்கு முன்னாடி சமூக அமைப்பு, ஏன்னா நான் சமூக மருத்துவம் மற்றும் நோய் தடுப்பு துறையில இருந்து வரேன். அதனால வந்து சமூக மருத்துவம் அப்படின்றத பார்க்கும் பொழுது, சமூக கட்டமைப்புல இன்னைக்கு முதியோர்களின் நிலை, இன்றைய நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதியோர்கள் வந்து தனித்து விடப்படுகிறார்கள். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, பெரும்பான்மையா வந்து வீட்ல வந்து பிள்ளைங்க வந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகலாம். இல்ல ரொம்ப தொலைதூரங்களுக்கு வேலைக்கு போகலாம். அந்த மாதிரியான சூழ்நிலைகள்னால அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா வந்து தனிமையில் விடப்படுகிறாங்க. இப்ப தனிமையில் விடப்படும் பொழுது ஒரு சில பேருக்கு அவர்களுக்கு வந்து வர வேண்டிய ஊதியம், அதாவது வந்து அவர்களுக்கு வர வேண்டிய வருமானம் குறைவுபடும். அதேபோல அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்துள்ள உணவு குறைபடுகிறது. இதெல்லாம் வந்து நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் வந்து WHO உலக சுகாதார நிறுவனம் வந்து மூத்தோர்களுக்கு வரும் வியாதிகளை 3 பிரிவாக பிரிக்கிறார்கள். அதாவது முதலாவதா பார்த்தீங்கன்னா வந்து 2 பேருக்கும், ஆண், பெண் இருபாலாருக்கும் பொதுவாக வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. 2வது ஆண்களுக்கு மட்டுமே வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. 3வது பெண்களுக்கு வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது ஆண், பெண் இருபாலருக்கும் ஒரு 60 வயதை கடந்தவருக்கு என்னென்ன வியாதிகள்லாம் பொதுவாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண் பார்வை குறைபாடு ஏற்படுவது, காது கேளாமை,
வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதேபோல வந்து இந்த சதைகள் எல்லாம் வந்து தளர்ந்து விடும். அதாவது நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்காது. வலிமை உள்ளதாக இருக்காது. அதனால வந்து என்ன ஆகும்னா வந்து நெறைய வந்து அவங்க கீழ விழுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. லேசா அடிபட்டா கூட எலும்புகள் முறிவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அதேபோல வந்து பல்லெல்லாம் வந்து கொட்டி போயிரும். சில சில பேருக்கு பற்களால் மென்று சாப்பிட முடியாத ஒரு நிலை ஏற்படும். அந்த மாதிரி நிலைமையில வந்து ஊட்டச்சத்து குறைபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள், இருதய சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள், இருதய நோய் சம்பந்தப்பட்ட வாய்ப்பு, மூளை சம்பந்தப்பட்ட நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. இப்ப வந்து ஞாபகத்திறன் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதேபோல வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த அதி தீவிரமான வெப்பமோ, அதிகமான குளிரோ, அதிகமான மழையோ இந்த வயதினருக்கு பெரும்பாலும் ஒத்துக்கொள்வது கிடையாது. அதே மாதிரி நெறைய வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதனால், அவர்களுக்கு வந்து இந்த நோய் தொற்றுக்களின் வாய்ப்பு, அதாவது டிபியா இருக்கலாம், இல்ல வந்து மீசில்ஸ், அம்மையா இருக்கலாம், இல்ல வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரியான வைரல் இன்ஃபெக்ஷன் ஹெப்படைட்டிஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. கேன்சர் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இது இருபாலருக்கும் பொதுவாக வரக்கூடிய வயதானால் வரக்கூடிய நோய்களின் ஒரு கூறு. அதேபோல் ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, பெரும்பாலும் ஆண்களுக்கு வந்து புராஸ்டேட் ஆண்மை சுரப்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஆண்மை சுரப்பியில் வீக்கம் அது பினைன் புராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த பினைன் புராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதேபோல் புராஸ்டாட்டிக் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுல புற்றுநோய், அந்த புராஸ்டேட் கிளாண்ட்ல புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகளும் பெரும்பாலும் உள்ளது. அந்த மாதிரி வந்து குடல் புற்றுநோய், நோய், நுரையீரல் புகைப்பவர்களுக்கு புகை புகை அதிகமாக புகைப்பவர்களுக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்கள்லாம் வருவதற்கான அதிகமான வாய்ப்புகள். அதிகமான காரம் சாப்பிடுறவங்க, இந்த ஃபைபர் டயட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நார் சத்து இல்லாத உணவை வந்து நெறைய எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து குடல் புற்றுநோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறது. அந்த மாதிரி பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு பார்க்கும் பொழுது, அவங்களுக்கு வந்து பொதுவா வந்து இந்த மாதவிடாய் நின்றுச்சுன்னா தான், அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வியாதிகள். ஆண்களுக்கு இணையாக எல்லா வியாதிகளும் வந்துடும். அது வந்து இயற்கையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு அரண். இந்த மென்சுரல் சைக்கிள் அப்படின்னு சொல்றது. அந்த மென்சுரல் சைக்கிள்ல ஈஸ்ட்ரோஜன் சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அந்த ஹார்மோன்னால அவங்களுக்கு சர்க்கரை வியாதி வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ரத்த ரத்த கொதிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கும். இப்போ அவங்க வந்து மாதவிடாய் நின்ற பிறகு மெனோபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மெனோபாஸ் வந்துட்ட பிறகு எலும்புகளின் கெட்டித்தன்மை குறைவு. அது வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த எலும்புகளின் கெட்டித்தன்மை வந்து குறைஞ்சிருச்சுன்னா, சாதாரணமா நான் சொன்னேன். கீழ விழுந்தா கூட அடிபட்டதுன்னா, கையில வந்து எலும்பு முறிவு ஏற்படலாம். கால்ல எலும்பு முறிவு ஏற்படலாம். இடுப்புல எலும்பு முறிவு இந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி வந்து மெனோபாஸ் ஏற்பட்டுருச்சுன்னா, அவங்களுக்கு வந்து இந்த சைக்காலஜிக்கலா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன அழுத்த நோய்க்கும் ஆளாகிறார்கள் பெண்கள். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆண்களுக்கு ஒரு சில வியாதிகள் அதிகமா வருகிறது. பெண்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் வருகிறது. அதேபோல இருபாலாருக்கும் வரக்கூடிய பொதுவான வியாதிகள் நம்ம சொல்லிட்டோம். சரி, இதுக்கெல்லாம் வந்து என்ன கட்டமைப்பு நம்முடைய அரசாங்கத்தில் செய்திருக்கிறார்கள்? அவர்களை பாதுகாப்பதற்கும், அவர்களை ஆரோக்கியமாக வைப்பதற்கும், அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கும் நம்முடைய அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது? அரசாங்க மருத்துவமனைகளில் என்ன விதமான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் இப்பொழுது காண்போம். அதற்கு முன்னாடி வந்து ஒரு ஆக்டிவிட்டி ஆஃப் டெய்லி லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேஷன் வந்து முதியவர்களுக்கு எடுப்பாங்க. இந்த ஆக்டிவிட்டி ஆஃப் டெய்லி லிவிங் அப்படி ஏடிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பொதுவா ஒரு மனிதன் வந்து தினந்தோறும் காலையில எழுந்ததுல இருந்து இரவு தூங்க போகும் வரை என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில எழுந்துக்கும் போது அந்த பவல் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. பவல் அண்ட் பிளாடர் மூவ்மெண்ட்ஸ். அத வந்து கான்டினன்ஸ் நல்ல கண்ட்ரோல்ல இருக்கணும். நம்ம நினைச்சா வந்து யூரின் போணும். நினைச்சா மோஷன்
மோஷனை வந்து வந்துருச்சுன்னா கூட கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் போறதோ 10 நிமிஷம் போறதோ போவதற்குரிய அந்த இந்த பவல் கண்ட்ரோல் இருக்கணும். அதான் கான்டினன்ஸ். அது வந்து நிறைய பேருக்கு வந்து முதுமையில் தளர்ந்து போகும். அதனால இன்கான்டினன்ஸ் வந்து அவங்க போகக்கூடிய, அதாவது பாத்ரூம் போறதுக்கு முன்னாடியே வந்து யூரின் யூரின் கழிச்சிடலாம், மலம் கழிச்சிடலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். அது வந்து பிளாடர் அண்ட் பவல் கான்டினன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். டாய்லெட் ஆக்டிவிட்டீஸ்ல அவங்க ஆக்டிவா உட்கார்ந்து எழுதுக்கிறது, மற்றபடி வந்து அவங்களால வந்து அவங்களே வந்து அவங்கள கிளீன் பண்ணிக்கிறது, அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் சொல்றாங்க. அதே மாதிரி வந்து தினமும் குளிக்கிறது, அவங்களால வந்து நல்லபடியா குளிச்சு அவங்களே வந்து தண்ணி எல்லாம் ஊத்தி உடம்புல உள்ள பாகங்களை சுத்தம் பண்றதுக்கு ஒரு இது சொல்லியிருக்காங்க. அந்த அதே வரிசையில வந்து பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு அவங்க வந்து சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு ஈட்டிங்னு சொல்லுவாங்க. ட்ரெஸ்ஸிங், அவங்களே வந்து அவங்களுடைய ட்ரெஸ் அவங்களே வந்து சட்டையை போட்டுக்கணும், பேண்ட்டை போட்டுக்கணும். லேடிஸா இருந்தா புடவை கட்டிக்கணும். அந்த மாதிரியான விஷயங்களை வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து ஆக்டிவிட்டி ஆஃப் டெய்லி லிவிங் அப்படின்னு சொல்றாங்க. இறுதியாக அவர்களுக்கு வந்து இந்த 6வது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க படுக்கணும்னு நினைக்கிறாங்க, உறங்க போகணும்னு நினைக்கிறாங்க. அவங்களே எழுந்து போகணும். இந்த 6 விதமான ஆக்டிவிட்டிஸும் வந்து அவங்க இன்னும் நல்லபடியா இருந்துச்சுன்னா, முதுமை ஆரோக்கியமான அழகான முழுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார நிறுவனம் வந்து ஒரு எஸ்டிமேஷன்ல சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு ஸ்கோர் கொடுப்பாங்க. அந்த ஸ்கோர் பார்த்துதான் நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க, எந்த நிலையில ஆரோக்கியத்துல இருக்கிறீங்க, எந்த இடத்துல வந்து உங்களுடைய உடல் தளர்ந்து இருக்கிறதுன்றது வந்து எஸ்டிமேஷன் பண்ணி உங்களுக்கு என்னென்ன முறையில வந்து வைத்தியம் எல்லாம் பண்ண முடியுமோ அந்த சிகிச்சை எல்லாம் அளிப்பாங்க. இப்போ வந்து நம்முடைய தமிழ்நாடை எடுத்துக்கிட்டோம்னா வந்து தமிழ்நாட்டுல வந்து முதியோர்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஐயா வி.எஸ். நடராஜன், மருத்துவர் வி.எஸ். பத்மஸ்ரீ வி.எஸ். நடராஜன் ஐயா அவர்களை வந்து யாருமே மறக்க முடியாது. ஏன்னா வந்து இதுக்கு இந்த மருத்துவமனை இன்னைக்கு வந்து கிண்டியில செயல்பட்டு கொண்டிருக்கும் நேஷனல் சென்டர் ஃபார் ஏஜிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தேசிய முதியோர் நல மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவமனை மத்திய அரசின் பங்களிப்போடும் மாநில அரசின் பங்களிப்போடும் நடந்து கொண்டிருக்கிறது. இது போன வருடம் தான், சென்ற வருடம் வந்து அவங்க திறந்து வச்சாங்க. சென்ற வருடம் பிப்ரவரி 25ஆம் தேதி 2024 வந்து திறக்கும். இது வந்து 200 படுக்கை கொண்ட ஒரு வசதி உள்ள ஒரு மருத்துவமனை. இந்த மருத்துவமனைக்கு அடித்தளமிட்டவர் யாருன்னா ஐயா பத்மஸ்ரீ மருத்துவர் வி.எஸ். நடராஜன் ஐயா அவருங்க தான். அவங்க வந்து முதல்ல வந்து 1978ல இந்த நம்முடைய ராஜீவ்காந்தி மருத்துவமனை சொல்லுவோம் இல்லையா, அங்க எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல வந்து ஒரு பிரிவு ஆரம்பிச்சாங்க. ஒரு 10 பெட்டோட வந்து ஒரு பிரிவு ஆரம்பிச்சு முதியோர்களுக்கும் தனியா கவனிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அது ஒரு பெரிய விருட்சமாக அந்த ஸ்பெஷலைஸ்டு கேர் வர அளவுக்கு வந்து இன்னைக்கு பண்ணிருக்குன்னா அவருடைய முயற்சி தான் இன்னைக்கு காரணம். அதனால வந்து இந்த முதியோர்கள் நலன் எப்பயும் வந்து அவருடைய வரலாற்றை நினைவு கூறும் விதமாகத்தான் இருக்கும். அவர் தான் முதல்ல இதுக்கு வந்து அடிகோலியவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்னைக்கு கிண்டியில இருக்கிற அந்த நேஷனல் சென்டர் ஃபார் ஏஜிங் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், தேசிய முதியோர் நல மையம். அந்த மையத்துல 200 படுக்கைகள் கிட்ட இருக்கு. அதே போல வந்து ஓபி பார்க்கக்கூடிய புறநோயாளிகள் பிரிவு தனியா இருக்கு. அதே போல வந்து உள் நோயாளிகள் பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு தனியா இருக்கு. அப்புறம் ஆய்வக பிரிவு, லெபார்டரி லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ்னு சொல்லிட்டு பிரிவுகள் இருக்கு. அதுக்கப்புறம் மருந்து தருவதற்கு தனிய பிரிவு இருக்கு. அதே போல இந்த பிசியோதெரப்பி, அறுவை அரங்குகள் அந்த மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் வந்து என்னென்ன மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்பொழுது காண்போம். முதல்ல பாத்தீங்கன்னா ஓபி ஃபெசிலிட்டிஸ் சொல்லிட்டு புறநோயாளிகள் பிரிவு. அது வந்து 7:30 மணில இருந்து 12 மணி வரைக்கும் இயங்கக்கூடியது. இப்போ காலையில வந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்கள வந்து வாயில்லையா, அதாவது மருத்துவமனையின் நுழைவு வாயிலேயே வந்து வச்சுட்டு வீல் சேர், அந்த ஹெல்பேஜ் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு தொண்டு நிறுவனம் அவர்களுடைய தன்னார்வலர்களை வைத்து, மற்றபடி ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, மருத்துவமனை ஊழியர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களும் சேர்ந்து அந்த நடக்க முடியாத முதியவரை வந்து உள்ள வந்து புறநோயாளிகள் பிரிவுல எந்த பிரிவுல காட்டணும், அதாவது வந்து உங்களுக்கு கண் பார்வை சரியில்லைன்னா கண் சிகிச்சை பிரிவுல காமிப்பாங்க, காது சரியா கேட்கலன்னா இஎன்டி பிரிவுல காமிப்பாங்க. இந்த மாதிரி வந்து பொது மருத்துவம் சார்ந்த பிரிவு, சக்கர வியாதி, ரத்த கொதிப்புனா பொது மருத்துவம். அறுவை சிகிச்சை இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஹைட்ரோசில் இருக்கு, விரையெல்லாம் வீங்கி போகுது, அவருக்கு வந்து அறுவை சிகிச்சை புறநோயாளிகள் பிரிவுல கொண்டு போயிட்டு அந்த வீல் நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு வந்து அவரு டாக்டர் பார்த்துட்டு பரிசோதனை செய்துட்டு
அவர் வந்து என்ன மாதிரியான பரிசோதனை செய்ய சொல்றாரு? அட்மிட் பண்ண சொல்றாரா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அந்த வீல் சேர்ல வந்து நடக்க முடியாத பேஷண்ட்டுங்கள வந்து அவங்க முழுசும் பரிசோதனை எல்லாம் பண்ணிட்டு, மருந்து, மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு, திரும்ப வீட்டுக்கு போற வரைக்கும், அந்த வாயில்ல கொண்டு போய் விடுற வரைக்கும் வந்து இவங்களுடைய பணி தொடரும். அந்த ஹெல்பேஜ் இந்தியா அப்படின்னு சொன்னோம். ஒரு சில முதியோர் இல்லங்கள்ல இருந்து தன்னார்வலர்கள் வந்தும் தொண்டு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரியா ஓபி பிரிவு வந்து 7:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு. இந்த புறநோயாளிகள் பிரிவை வந்து முதியோர்கள், சென்னையில் உள்ள முதியோர்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். இது தவிர முதியோர்கள் நலப்பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலைஸ்ட் எல்லா அரசு மருத்துவமனைகள்லயும் இருக்கு. இருந்தாலும் ஸ்பெஷலைஸ்டு கேர் அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்குன்னே வந்து ஒரு தனியா பிரிவு ஏற்படுத்தி, படுக்கைகள்லாம் அமைச்சு, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சேலத்துல ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. செங்கல்பட்டுலயும் ஒரு இத விட சிறிதா ஒரு மருத்துவமனை கூட இணைந்த ஒரு மருத்துவமனையை உருவாக்கி இருக்கு என்பது கூடுதல் தகவலுக்காக உங்களுக்கு தெரிவிக்கிறேன். பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓபி முடிஞ்சிருச்சு. ஒரு நோயாளி ஒரு முதியவர் வந்து அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து, அவங்க அட்மிட் ஆவறதுக்கு வந்து அவங்க கூட யாராவது ஒரு அட்டெண்டர் வந்திருப்பாங்க. அவங்கள வந்து கூட்டிட்டு போயிட்டு அவங்கள அட்மிட் பண்ணுவாங்க. இப்ப வந்து முதியவர் நடக்க முடியாத முதியவர் வந்து அந்த படிக்கட்டுலாம் இங்க கீழ் தளத்திலிருந்து மேல் தளத்திற்கு செல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மேல் தளத்திற்கு செல்வதற்கு வந்து அவங்களுக்கு வந்து படிக்கட்டெல்லாம் இருக்காது. அந்த மருத்துவமனை வளாகம் முழுக்கவே வந்து இந்த சாய்தளம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போவதற்கு சாய்தளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு அமைச்சிருப்பாங்க. அது வழியா படிக்கட்டு இல்லாம வெறும் ஸ்லோப்பா இருக்கும் தரை. அப்படி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி வந்து அவர்கள் வந்து தாங்கி பிடித்து செல்வதற்கு இது இந்த ரெயிலிங் சொல்லுவாங்க. சப்போர்ட் வந்து குடுத்திருப்பாங்க. அந்த கம்பிகள்லாம் குடுத்திருக்கும். அந்த கம்பிய பிடிச்சுட்டு மெதுவா வந்து அப்படியே அந்த சாய்தளத்துல ஏறி போயிட்டு, அவங்க எந்த மாடிக்கு போறாங்களோ போலாம். நடக்கக்கூடியவர்கள். நடக்க முடியாதவர்களுக்கு வந்து மின்தூக்கி இருக்கிறது. அதேபோல வீல் சேர் ஃபெசிலிட்டீஸ் எல்லாமே வந்து தன்னார்வலர்கள் மூலமா மருத்துவமனை ஊழியர்கள் வந்து பாதுகாப்பா வந்து அவங்கள எந்த வார்டுக்கு கொண்டு போகணுமோ, அந்த வார்டுக்கு கொண்டு போணும். இந்த உள்நோயாளிகள் பிரிவுல இன்னும் வசதி அதிகமா வேணும்னா வந்து 20 படுக்கை கொண்ட வந்து இந்த பேமெண்ட் வார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம வந்து பணம் கட்டி பார்க்கக்கூடியது. அது என்னன்னா, என்ன வசதி செஞ்சு தராங்கன்னா, அதுல வந்து ஒரு தனி ரூம் இருக்கும். அந்த அறையில உள்ள அட்டாச்டு பாத்ரூம், டாய்லெட் இருக்கும். அதேபோல டிவி வசதி ஏற்படுத்தியிருப்பாங்க. அ ஏர் கண்டிஷன் வசதி இருக்கும். அந்த வசதியெல்லாம் வந்து நீங்க அவைல் பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு வந்து ரூ. 900 அரசாங்கத்திலேயே வந்து ஒரு கட்டமைச்சிருக்காங்க. இந்த 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 ரூபாய் இவ்வளவு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரூபாய் கட்டினீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து அந்த ரூம்ல வந்து டாக்டரோ, மத்த ஹெல்த் கேர் சர்வீசஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து இந்த லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற உதவியாளர்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இசிஜி எடுக்கணுமா, செஸ்ட் எக்ஸ்ரே எடுக்கணுமா, வேற பரிசோதனை எல்லா விதமான சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ பரிசோதனை எல்லாமே இருக்கு. அவங்க கொண்டு போயிட்டு நடக்க முடியாதவர்கள் கொண்டு போயிட்டு கொண்டு வந்துருவாங்க. நடக்கக்கூடியவர்கள் வந்து அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்திருப்பாங்க இல்லையா? அவங்க கூட உதவிக்கு வந்தவர்களை அழைத்துக் கொண்டு அந்தந்த ஆய்வகத்துக்கு சென்று, அங்கே வந்து ஒரு இருக்கை வசதிகள்லாம் இருக்கு. அங்க உங்களுக்கு முன்னாடி வந்தவங்க இருப்பாங்க. அவங்கள அவங்க காத்து காத்திருக்க மாரி வரிசையில காத்திருப்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் வரிசையில காத்திருந்து நீங்க வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா வந்து இது முழுக்க முழுக்க முதியோர் சம்பந்தப்பட்டது. அதனால வந்து இங்க பிரிஃபரன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா உங்கள மாதிரி தான் மத்த நோயாளிகள் வந்திருப்பாங்க. யார் முன்னாடி வந்தாங்களோ அவங்க தான் வந்து முன்னாடி போக முடியும். ரொம்ப முடியாதவர்களுக்கு அவசர சிகிச்சை பிரிவுல வந்து வச்சு டெலிவரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து மருந்து, மாத்திரைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மருத்துவமனைய பொறுத்தவரைக்கும் 1 மாதத்திற்கு அல்லது 3 மாதங்கள் வரைக்கும் வந்து மருந்து, மாத்திரைகள் கொடுத்து விடுகிறார்கள். ஏன்னா முதியோர்களால அடிக்கடிக்கு வர முடியாது. அவர்கள் சார்ந்துள்ள உதவியாளர்களும், அதாவது ரிலேட்டிவ்ஸ் அவங்களாலயும் வந்து வேலைக்கெல்லாம் போவாங்க. மற்ற வேலைகள்லாம் இருக்கும். அவங்களை வந்து கூப்பிட்டுட்டு வர முடியாதுன்ற காரணத்தினால 1 மாதம், மினிமம் 1 மாதம், மேக்ஸிமம் 3 மாதம் வரைக்கும் வந்து அவர்களுக்கு தேவையான மருந்து, மாத்திரைகள் எல்லாமே குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை தேவைப்பட்டதுன்னா வந்து இதுல வந்து அறுவை அரங்குகள் 5 அறுவை அரங்குகள். ஒவ்வொரு அறுவை அரங்களையும் ஒரு 4 பெட் அறுவை அறுவை சிகிச்சை பெட் இருக்கும். அதுல தான் அறுவை சிகிச்சை வந்து டாக்டர்ஸ்லாம் செய்வாங்க. இப்போ கிட்டத்தட்ட 20 பெட்ஸ் அந்த மாதிரி இருக்கு. அந்த பெட்ல வந்து 20 அறுவை சிகிச்சை நடைபெறும். ஒரு 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 வேளையில 20 அறுவை சிகிச்சை நடைபெறக்கூடிய அளவில் பிரம்மாண்டமாக அமைக்கும்.
அறுவை அரங்கங்கள் இருக்கிறது அதுல. அப்போ வந்து அறுவை சிகிச்சை வந்து எல்லா விதமான அறுவை சிகிச்சைகளும் செய்யறாங்க. இப்போ வந்து ஒரு சில அறுவை சிகிச்சைகள் மட்டும். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யணும்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து அங்க வந்து ஒரு சில வசதிகள் குறைவாக இருந்தால், அதுக்கு வந்து நம்ம ஸ்டான்லி ஒரு சில மருத்துவமனைகள் வச்சிருப்போம் இல்லையா? இந்த பிளாஸ்டிக் சர்ஜன்னா ஸ்டான்லிலாம் நல்லா பண்ணுவாங்க. கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைன்னா ஸ்டான்லி தான் நல்லா பண்ணுவாங்க. அதேபோல வந்து ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னா வந்து எம்எம்சில மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தேவைப்படும் நோயாளிகளுக்கு இவங்களே வந்து ஆம்புலன்ஸ் வசதியுடன் ஒரு அவருக்கு உதவி செய்வர ஒருத்தர போட்டு அங்க அந்த மருத்துவமனைக்கு பரிந்துரைக்கணும். அவர்களுக்கு தேவைப்பட்ட சிகிச்சை எல்லாம் முடிஞ்ச பிறகு திரும்ப வந்து இங்கேயே வந்து அட்மிட் ஆயிட்டு அவர்களுக்கு உடல்நிலை தேறிய பிறகு அவர்கள் வந்து அந்த மாதிரி அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கு பிசியோதெரபி தேவைப்படும். இப்ப வந்து எலும்பு முறிவுலாம் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கெல்லாம் பிளேட்டு, ஸ்க்ரூஸ் எல்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு வந்து அந்த மூட்டுலாம் அசைவு குடுக்கறதுக்காக அந்த பிசியோதெரபின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து எலும்பு வீக்னஸா இருக்கலாம். சில பேருக்கு வந்து சதை வீக்னஸா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பிசியோதெரபி இயன்முறை சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த சிகிச்சையெல்லாம் அளிக்கக்கூடிய வசதிகள் இருக்கு. ஒரே சமயத்துல வந்து 10 10லிருந்து 12 பேர் வரைக்கும் குடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து ஒரு 15 நிமிஷம் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த 15 நிமிஷம் அடுத்த 10 பேர் இருக்கும். அந்த மாதிரி வந்து இயன்முறை சிகிச்சை அளிக்கக்கூடிய வசதிகள் அங்கே இருக்கின்றன. அந்த மாதிரி வந்து அங்க அ இந்த உள்நோயாளிகள் பிரிவுல இருக்கிறாங்கல்ல, அவங்கலாம் வந்து வெறும் அந்த உள்நோயாளிகளாக மட்டும் இல்லாம, ஒரு சின்ன நூலகம் ஒண்ணு இருக்கு. அந்த நூலகத்துல போயிட்டு, அவங்க தேவையான விருப்பப்பட்ட புத்தகங்களை எடுத்து படிக்கக்கூடிய அளவிற்கு இந்த மருத்துவமனையில் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி வந்து கேரம் போர்டு வச்சிருக்காங்க. இன்டோர் கேம்ஸ் அ உள்ளவே விளையாடுற மாதிரி ஒரு சில விளையாட்டுகள்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க. முதியோர்கள் அதையும் வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். அங்கே உள்நோயாளிகளாக இருப்பவர்கள் கேரம் போர்டு, செஸ்ஸு அந்த மாதிரியான அ ப அ பல்லாங்குழி அப்படி இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரியான விஷயங்களை கூட அவங்க வந்து உபயோகப்படுத்திக்கலாம். இந்த மாதிரியான சகல வசதிகளுடன் கூடியது தான் இந்த மருத்துவம். அந்த மாதிரி மருத்துவக் கல்லூரியுடன் இணைந்த மருத்துவமனைகள் அப்படின்னு சொன்னோம்னா, எல்லா மருத்துவக் கல்லூரிகளிலும் முதியோர் பிரிவுன்னு சொல்லிட்டு ஒண்ணு தனியா இருக்கும். அவங்களுக்குன்னு வந்து ஒரு முதியோர் பிரிவு மருத்துவர்ன்னு சொல்லிட்டு தனியா இருப்பாங்க. அவங்கள வச்சு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த தேசிய மருத்துவமனையில், தேசிய முதியோர்களுக்கான மருத்துவமனையில பயிற்சிகள்லாம் தராங்க. யார் யாருக்கு பயிற்சிகள்லாம் தராங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச உறவினர்களுக்கு கூட நீங்க சொல்லலாம். இப்ப 10வது ஒருத்தர் முடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து வேலை வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கேர் டேக்கர் பணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது முதியவர்களை பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு வேலை. அதே மாதிரி வந்து இந்த கேன்சர்லாம் வந்துட்டா வந்து, அவங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எண்ட் கேர், கிரிட்டிக்கல் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கை முடியிற தருவாயில அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் செய்வாங்க. அவங்க கூட இருந்து, அதாவது உறவினர்கள் அருகே இருக்க முடியலன்னா கூட, அவங்க கூட இருந்து செய்வதற்கு அதற்கான பயிற்சிகளை 10வது முடித்தவர்களுக்கு 3 மாதங்கள் வரை இலவசமாக தராங்க. அந்த ஒ 3 மாதங்கள் வரை நடக்கக்கூடிய பயிற்சிகளுக்கு, அதுக்கு வந்து ஒரு தேர்வு வச்சு, அதுக்கு வந்து ஒரு சான்றிதழ் வழங்க அந்த சான்றிதழ் வச்சுக்கிட்டா நிச்சயமா வந்து ஒரு வேலை வாய்ப்புக்கு உதவியாக இருக்கும் என்பது கூடுதல் தகவலாக நீங்க தெரிந்து கொள்ளலாம். இந்த கேர்டேக்கர் பணியெல்லாம் இன்னைக்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அ ஒரு நல்ல ஒரு பேஷண்ட்டுக்கு பார்க்குறாருன்னு வச்சுக்கங்களேன், கேர்டேக்கர் போயிட்டு அவர் வந்து காலையில பிரஷ் பண்ணி, அவருக்கு குளிக்க வச்சு, அந்த பெரியவர குளிக்க வச்சு, அவர சாப்பிட வச்சு, அவருக்கு துணியெல்லாம் மாத்தி விட்டு, இதெல்லாம் பண்றவருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? ரூ. 1000 குறையாம வரமாட்டாங்கங்க. அந்த மாதிரி ஒரு பணி. நீங்களும் உங்க உறவினர்கிட்ட யாருக்குன்னா அந்த மாதிரி 10வது படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்ல, முடியல அப்படின்னா, அவங்களே வந்து இந்த மாதிரியான பயிற்சிகளுக்கெல்லாம் அனுப்பலாம். இந்த மாரி பயிற்சிகள் எடுத்து வச்சுட்டா, அவர்களுக்கு வந்து கூடுதல் வேலை வாய்ப்பு பெறுவதற்காக ஒரு நல்ல வருமானத்துக்குரிய ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி இந்த சான்றிதழ வச்சுக்கிட்டு நீங்க ஃபாரின் கூட போலாம். ஏன்னா கேர்டேக்கர் பணி வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பிள்ளைகள் வந்து வெளியூருக்கு போயிடுறாங்க. வெளியில வேலைகளுக்கு போயிடுறாங்க. அப்பா, அம்மாவை பார்த்துக்கொள்ள உடனிருந்து பார்த்துக்கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கு. அந்த நிலையில இவங்களுடைய பங்கு அதிகமாக வரத் தொடங்கியிருக்கிறது. சரிங்களா? அதனால வந்து இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து நீங்க பகிர்ந்துக்கிட்டா நல்லா இருக்கும்.
அந்த மாதிரி எல்லா அரசு மருத்துவமனைகள்லயும் இந்த முதியோர்களுக்கு தனி பிரிவு இருக்கு. ஒரு 5 பெட்டோ 5 பெட்டு இல்ல வந்து 10 பெட்டு கொண்ட படுக்கைகள் இருக்கும். அதுக்கு வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் குடுப்பாங்க. பிறகு இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல போனீங்கன்னா, எல்லா வித மருந்து மாத்திரை, இந்த சர்க்கரை வியாதிக்கு, ரத்த கொதிப்புக்கு, இந்த மாதிரி சாதாரண வியாதிகளுக்கெல்லாம் மருந்து மாத்திரைகள்லாம் தருவாங்க. அது வந்து நம்ம இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுத்துருக்காங்க. முதல்வர் தலைமையில. அந்த மக்களை தேடி மருத்துவம் அதுக்கு கீழ வந்து வெறும் சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு இல்லாம இந்த பேரலைசிஸ், ஸ்ட்ரோக் அட்டாக் ஆனவங்க, அதுக்கப்புறம் இந்த கேன்சர் வந்தவங்க, அதுக்கப்புறம் சிறுநீரகத்தினால் பாதிக்கப்பட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து 1 மாதத்திற்கு தேவையான மருந்துகளை வந்து அ குடுத்துடுறாங்க. குடுத்துட்டு அவங்க வீட்லயே வந்து ஹெல்த் கேர் வொர்க்கர்ஸ் அந்த வில்லேஜ்ல வந்து பணிபுரியிறாங்க இல்லையா? ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் அவங்க போயிட்டு ஒரு மாதத்திற்கு 1 முறையோ 2 முறையோ அது அவங்க வந்து ஒழுங்கா மாத்திரை மருந்தெல்லாம் இந்த மாதிரியான சிறிய பணிகள்லாம் வந்து நம்முடைய அரசு, மத்திய அரசும், மாநில அரசும் சேர்ந்து முதியோர்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த மருத்துவ சேவையை நம் அ முதிய வயதில் இருப்பவர்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொண்டு, முதுமையை ஒரு அழகான, ஆரோக்கியமான முதுமையாக, அழகான முதுமையாக இந்த பருவத்தை கடக்கலாம். ஏன்டா நம்மளுக்கு முதுமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம, இதுவும் ஒரு பருவம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போணுங்க. ஏன்னா வந்து, அ இந்த பருவத்த வந்து நம்ம கடக்கிறது மிக, மிக, மிக கடினமா இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு நாம் வந்து அதற்கு வந்து தயார்படுத்தி இருக்க மாட்டோம். அதுதான் ஒரு பிரச்சனை. இனிமேல் வந்து வரக்கூடிய சந்ததிகள் முதுமை பருவத்திற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஏன்னா வந்து அது ஒரு பருவம் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு மருத்துவத் துறையில அறிவியல் வளர்ச்சியினால நெறைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. அதனால வந்து முதுமை பருவத்தை கடந்து போகக்கூடிய அளவுக்கு நம்முடைய அறிவியல் விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. அதனால வந்து இந்த முதுமை பருவத்திற்கு தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, முதுமை பருவத்தில நான் வந்து இந்த சமூக மருத்துவம், நோய் தடுப்பு துறை. இப்ப வந்து நோய் வந்துருச்சுன்னா என்னென்ன வசதிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள்லாம் சொல்லி வச்சாங்க. நோயற்ற வாழ்வு தான் குறைவற்ற செல்வம். நீங்க எவ்வளவுதான் கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும், உடம்புல ஏதாவது ஒரு அவயங்கள் சரியா இயங்கலைன்னா, இந்த பணத்தினால ஒரு பிரயோஜனமா இல்லங்க. பணம்ன்றது வெளிய இருக்கிற விஷயங்கள வந்து நம்ம அனுபவிக்கிறதுக்கு பயன்படும். ஆனால் நம்மால் வந்து நம்முடைய உடல் அவயங்களை நன்றாக பார்த்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் மனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்ன எதுக்காக மனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம்னா, தினந்தோறும் வந்து இப்போ நோய் வருவதை தடுப்பதற்கு தினந்தோறும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். நமக்கு தேவையான உடற்பயிற்சி தினமும் இருக்க வேண்டும். அது முதுமை வயதினராக இருக்கலாம். அவங்க கூட நான் எப்படி சார் இந்த மாதிரியான எக்ஸர்சைஸ் எல்லாம் பண்ண முடியும், உடற்பயிற்சிலாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு 15 நிமிடமோ, 20 நிமிடமோ உடற்பயிற்சி செய்யலாம். நல்ல உணவு வகைகள். அதாவது வந்து இந்த ஏற்கனவே நான் சொன்ன நார் சத்துள்ள கீரை, காய்கறிகள் இதெல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மாமிச உணவை குறைத்துக் கொள்வது நல்லது. அதேபோல பால் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். பாலு, தயிர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமா எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ், பழங்கள். உங்க கிராமத்துல விளையக்கூடிய, உங்க நகரத்துல கிடைக்கக்கூடிய பழங்களையும் நீங்க சாப்பிடலாம். அதுக்காக வந்து இந்த இந்த மாதிரியான விலை உயர்ந்த பழங்களை தான் நாம சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது. இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இந்த விஷயங்கள்லாம் சாதாரணமாக எளிமையாக உங்கள் ஊரில் கிடைக்கக்கூடிய, விளையக்கூடிய, அன்றாடம் உபயோகிக்கக்கூடிய கீரை, காய்கறிகள், பழங்கள் இருந்தாலே போதும். அதுக்கு பிறகு உடற்பயிற்சி செய்யணும்னு சொல்லியாச்சு. உணவு சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு உறக்கம். இன்னைக்கு வந்து முதியோர்களிடத்தில் வந்து உறக்கம் மிக, மிக, மிக குறைவாக இருக்கிறது. இந்த உறக்கம் வந்து நிச்சயமா வந்து நாம் முழுமையாக உறங்கும் வரை இருக்க வேண்டும். ஏன்னா வந்து உறக்கம்ன்றது ஒரு அத்தியாவசியமா இப்ப பசிக்கு சாப்பாடு எப்படியோ, ஒரு மனிதன் வந்து தொடர்ந்து இயங்குனான்னா, அவனுக்கு வந்து ஓய்வுக்கு உறக்கம் நிச்சயமா. அந்த உறக்கம் இல்லை என்றால், அவனால் வந்து அடுத்த நாள் பணியை சரியாக செய்ய முடியாது. அதனால வந்து உறக்கம் கண்டிப்பாக இந்த 4 விஷயங்களும் செஞ்சுட்டோமா, செஞ்சுட்ட பிறகு மனதை அழகாக பார்த்துக் கொள்ள வேண்டும். மனதை அமைதியாக பார்த்துக்கணும். சரிங்க சார், நான் என்னதான் வந்து மனச பார்த்துக்கிட்டாலும், அது வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு வீட்ல, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. இவங்க வந்து இந்த மாதிரி நடக்க மாட்றாங்க, அவங்க அந்த மாதிரி நடக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு போயிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கலாம்.
ஆனா வந்து நம்ம வந்து மனச வந்து அது போன திசையில வந்து அனுமதிக்க கூடாது. ஏன்னா வந்து மனச வந்து நம்ம வந்து திசை மாத்தி செலுத்தும் பொழுது, நிச்சயமா நம்மளுடைய மனசு அமைதியாகும். அதுக்கு தான் வந்து கண்ணதாசன் பாட்டுல ஒரு அழகான ஒரு பாட்டு சொல்லியிருப்பார் இல்லையா? "கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வந்து நம்ம முன்னோர்கள் வகுத்த நெறி, அறநெறிகள் அத சார்ந்து வந்து நம்ம போணும். அது சார்ந்து போகும்பொழுது நிச்சயமாக நம் மனம் ஆக இருக்கும், அமைதியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சின்ன தோட்டம்லாம் வச்சிருப்போம் நம்ம. இல்லாட்டி செடி ஏதாவது ஒரு மரம்லாம் வளர்த்துருப்போம். அந்த மரத்த வந்து பராமரிக்கிற வேலைய நிச்சயமா செய்யலாம். அந்த மரம் அந்த தோட்டத்துக்கு போகும்பொழுது, அங்க இருக்கிற பறவைங்க எழுப்புற அந்த ஒலிகள கேட்கலாம். அதேபோல அங்க இருக்கிற வண்ணத்து பூச்சிகள், அங்க இருக்கிற எப்படி வளர்ந்திருக்கு அந்த செடி வளர்ந்திருக்கு, எப்படி பூவெல்லாம் பூத்திருக்குன்னு சொல்லிட்டு, அத ரசிச்சு, ரசிச்சு பார்க்கும்பொழுது நம்ம மனம் வந்து அந்த டென்ஷன்லாம் இல்லாம ரிலாக்ஸ் ஆயிரும். அதே மாதிரி இந்த தோட்டம் மட்டும் இல்லங்க. நம்ம வந்து நம்மளுடைய மறதி வரும்ன்னு சொன்ன அல்சைமர்ஸ் டிசீஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா? அந்த மறதி வராமல் இருப்பதற்காக தொடர்ந்து படியுங்கள். தொடர்ந்து எழுதுங்கள். அதாவது வந்து யார் ஒருத்தர் வந்து தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கிறாரோ, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்காரோ, அவங்களுக்கெல்லாம் மறதி வராதுங்க. உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து அ முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி எப்போ கேட்டாலும் வந்து எது எது இருந்தாலும் அந்த அந்த காலத்த தொகுத்து சொல்லக்கூடிய வல்லமை இருக்கு. எப்படின்னா வந்து அவர் தொடர்ந்து படிச்சுட்டு இருந்தார், தொடர்ந்து எழுதிட்டு இருந்தார். அரசியல்ல அரசியல் நம்மளுக்கு அப்பாற்பட்டது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நான் சொல்றேன். அந்த மாதிரி வந்து நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டோ, எழுதிக்கிட்டோ இருக்கும் பொழுது, மூளையினுடைய வயது அதிகமாகாது. மூளையினுடைய வயது குறைய ஆரம்பிக்கும். நம்முடைய உடலுக்கு தான் வந்து வயது அதாவது ஆண்டுகள் போக போக வயது அதிகமாகிக் கொண்டிருக்கும். நீங்கள் எவ்வளவு படிக்கிறீர்களோ, எவ்வளவு எழுதுகிறீர்களோ, அந்த அளவுக்கு மூளை அதனுடைய இளமையை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறது. அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஆய்வு ஆய்வு முடிவுகள்லாம் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கு. அதனால வந்து நம்ம இருக்கிற வரைக்கும் நல்ல ஞாபகத் திறனோட இருக்கணும்னா, நிச்சயமா வந்து எதையாவது ஒரு புத்தகம், உங்களுக்கு பிடிச்ச கதை புத்தகங்கள் படிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஆன்மீக விஷயங்கள இல்ல வந்து உங்களுக்கு என்ன ஓவியம் வரையக்கூடிய வல்லமை இருக்கிறதா? ஓவியம் வரைய. என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. அந்த மாதிரி பேச்சுக்கலை திறன் உள்ளவங்க. ஆ போயிட்டு வெளியில போயிட்டு ஏதாவது வந்து ஒரு பக்தி இலக்கியத்த பத்தியோ, இல்ல வந்து வேற சொற்பொழிவோ செய்யலாம். அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வரும்பொழுது, நிச்சயமா வந்து நம்மளுக்கு அந்த மறதி என்ற நோய் முதியோர்களுக்கு நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லவே இல்லை. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இயற்கை சார்ந்த வாழ்வு நாம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இயற்கையினால தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க இயங்கிக் கொண்டிருக்கு. அதனால வந்து அந்த இயற்கை சக்தி இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல. அந்த சக்திய வந்து ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்துல நீங்க வந்து அ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதத்த பின்பற்றலாம். இருந்தாலும் இருப்பது வந்து ஒரே சக்தி தான். அந்த சக்தியை வழிபட்டு கொண்டு வந்தால், நிச்சயமாக வந்து நம்முடைய மனம் வந்து இலகுவாக இருக்கும். நம்ம வந்து நம்ம காலத்த வந்து பின்னாடி நோக்கி திருப்பி பார்க்கும்பொழுது, ஒ ஒரு அழகிய பூந்தோட்டங்களாக, மலர் கொடுக்கும் அ மலர்வனமாக, இனிய பழங்களை தோட்டங்களாக இருக்கும். அதனால வந்து நம்ம மனதையும் நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதேபோல் உடலையும் நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை வந்து உடம்ப நல்லா வச்சுக்கிறதுக்கு வந்து ஒரு கவி சொல்லியிருப்பார். "காலை மாலை உழவி நிலம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டே காலன் ஓடிப் போவானே." எப்படின்னா, காலை மாலை உழவி நிலம் கை கால நல்லா வீசிட்டு சாதாரணமா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வீசிட்டு காலையிலயும் சாயங்காலம் ஆயிருச்சு இல்லையா? அந்த காலத்திலயும் போகும் பொழுது, காலன் வந்து யமன் வந்து நம்ம கால தொட்டு கும்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த மாதிரி மனச வந்து நம்ம வந்து எந்த விதமான தீய எண்ணங்களுக்கும் அதாவது நமக்கு எவ்வளவோ வந்து கொடுமையெல்லாம் செஞ்சிருப்பாங்க. இருந்தாலும் அவர்களெல்லாம் மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பருவம் முதுமை பருவம். அதனால வந்து நான் மன்னிக்கவே மாட்டேன். நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்லாம் வந்து ஈகோலாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா வந்து நம்ம நம்ம 150 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இருந்தோமா? இல்ல. 150 வருஷத்துக்கு பிறகு நம்ம இருப்போமா? கிடையாது. அதனால வந்து யார் மேலயும் பகைமை, வெறுப்புணர்வு இதெல்லாம் இல்லாம இருந்தா, அத அதுவே வந்து மனதுக்கு வந்து ஒரு பெரிய வலிமையை தரும். அதுதான் மகாகவி பாரதியார் வந்து ஒரு பாடல்ல சொல்லியிருப்பார். "உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும். தெய்வம் உண்மை எனத் தான் அறிதல் வேண்டும். வைரமுடைய நெஞ்சு வேண்டும். இதுவே வாழும் முறைமையடை பாப்பா" அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால உடலையும், மனதையும்
நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும். நீங்க இப்ப வந்து ஏதாவது இயற்கை சார்ந்த வாழணும்னா, எந்த கடவுள் மேல பக்தி வச்சிருக்கீங்களோ, அந்த கடவுளுக்கு விரதம் இருக்கீங்களா? உங்களால முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருக்கலாம். தவறு கிடையாது. இப்படிதான் விரதம் இருக்கணும், இவ்வளோ ஃபாஸ்டிங்லாம் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. முதுமை பருவத்துல. ஏன்னா மனசு தான் காரணம் எல்லாத்துக்கும். அதனால வந்து உங்கள வருத்திக்காம என்னென்ன விஷயங்கள் அழகா உங்களால முடிஞ்ச அளவுக்கு அழகா பண்ண முடியுமோ, இந்த பருவத்துல வந்து அழகா பண்ணீங்கன்னா, நிச்சயமா வந்து அத வந்து அடுத்து பார்க்கக்கூடிய சந்ததிகள் இந்த விஷயங்களை எல்லாம் வந்து ஆச்சரியத்துடன் பார்க்கக்கூடிய வாய்ப்புகளா இருக்கு. அதுதான் வந்து அப்துல் கலாம் ஒண்ணு சொல்லியிருப்பார் இல்லையா? நம்ம மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "நீங்கள் பிறப்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் வாழ்ந்து முடிக்கும் பொழுது அது ஒரு வரலாறாக மாற வேண்டும்." ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணுவோமா? இந்த அளவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த வாய்ப்பை அளித்த தங்கராஜ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உள்ள இந்த குழுவில் பயணித்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நீங்கள் கேள்விகள் ஏதாவது கேட்கணும் விருப்பமா இருந்தா கேட்கலாம். மிகவும் நன்றி டாக்டர். மிக அமைதியா ஒரு நிதானமா தொகுத்து சொல்லிட்டீங்க. இப்ப சென்னையில இருக்கிற அந்த பயிற்சி வகுப்பை பத்தி ஒண்ணு சொன்னீங்க. கேர் கிவர், கேர் டேக்கர்ன்ட்டு. ஆமாங்க. அது 3 மாதத்துக்கு ஒரு பயிற்சி வகுப்பு குடுக்குறாங்க. இப்ப அது வந்து ரொம்ப தேவையா இருக்குது. இங்க எல்லாருமே எ ம். கூட இருக்கிறவங்களும் வயசாயிடுறாங்க. நம்ம ம். இணையர்கள். இப்ப ஆமா. யாராவது ஒருத்தர் இந்த மாரி பார்க்கறதுக்கு வந்து மாவட்ட அளவுல எங்கேயாவது பயிற்சி இருக்குங்களா? நம்பகத்தன்மை உள்ளவங்க எங்கேயாவது இருக்காங்களா? இந்த 2 கேள்வி தான் நமக்கு முக்கியம். ஏன்னா ஒரு புதிய ஆள வந்து நம்ம வீட்டுக்குள்ள சேர்த்து அவங்களோட அ வ வ தொடர்ந்து அவங்கள கண்காணிக்கிறதா, அவங்க வந்து நம்மள கண்காணிக்கிறதா, வைஸ் வெர்சா. இது மாதிரி எல்லாம் சந்தேகம் கேட்கறாங்க. ஒருத்தர் சேலத்துல கூட ஒரு நிறுவனம் வந்து ஆளு அனுப்புறாங்க. நீங்க சொல்ற மாரி குறைஞ்சது ரூ. 1000 கேட்கறாங்க. மாதமா சம்பளம் வரும்பொழுது 20,000 கேட்கறாங்க. அதுல அப்பப்ப அவங்க ஊருக்கு போயிட்டு வரணும், செய்யணும். அவங்க குடும்பத்த பார்த்துட்டு வரணும். அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அனுபவம். அதனால இது வந்து இப்ப நாளுக்கு நாள் வந்து உள்நாட்டிலும், வெளிநாட்டிலும் தேவை இருக்கு. இந்த பயிற்சியில தனியார் யாராவது இது மாரி நடத்துறாங்களா? பயிற்சி வகுப்பு. இந்த 3 மாசம் கோர்ஸ் வந்து அருமையா சொன்னீங்க. அத வந்து நாங்க எப்படி தொடர்பு கொள்றது? தேவைய யார்கிட்ட கேட்கறது? அப்படி. அதாவது நீங்க அந்த முதியோர் நல மையம், தேசிய முதியோர் நல மையம் அந்த மருத்துவமனைக்கு போனீங்கன்னா, அங்க வந்து விண்ணப்ப படிவம் குடுப்பாங்க. விண்ணப்ப படிவம் குடுத்துட்டு, அவங்க வந்து அந்த சீனியாரிட்டி மெயின்டெயின் பண்ணுவாங்க. அந்த சீனியாரிட்டி அடிப்படையில குடுப்பாங்க. அந்த 30 பேருக்கும். 3 மாதங்களுக்கு வந்து ஒரு முறை வந்து அந்த 30 பேரும் அந்த தேர்வுலாம் எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டோனே, அந்த சான்றிதழும் குடுத்துட்டு அனுப்பிருவாங்க. அந்த அரசாங்கம் குடுக்கக்கூடியது வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு நம்பகத்தன்மையோட எடுத்துக்கொள்ளலாம். மற்ற தனியார் மருத்துவமனைகள்லயும் குடுத்துருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு அப்போலோ மருத்துவமனையில வந்து அந்த மாதிரியான ஒரு கோர்ஸ் போயிட்டு இருக்கு. அதே போல காவேரி மருத்துவமனையில எனக்கு தெரிஞ்சு போயிட்டு இருக்கு. நெறைய வந்து அந்த பெரிய கார்ப்பரேட் மருத்துவமனைன்னு இல்லாம, சிறிய சிறிய மருத்துவமனைகள்லயும் வந்து அவங்க நடத்துறாங்க. அதுல வந்து எனக்கு நம்பகத்தன்மை அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. ஆனா வந்து பெரிய கார்ப்பரேட் நிறுவனமும் நடத்துறது சான்றிதழ்லாம் குடுக்குறாங்க. நல்ல வேலை அந்த பசங்க, அந்த பிள்ளைகள்லாம் நல்லா பயிற்சி எடுத்துட்டு வராங்க. அந்த மாதிரி நம்ம தேசிய முதியோர் நல மருத்துவமனையிலயும் நல்ல பயிற்சி குடுக்குறாங்க. இத இதுதான் ஃபர்ஸ்ட். அதாவது வந்து இப்போ இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா, முதியோர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட 2வது மருத்துவமனை வந்து இந்தியாவிலேயே வந்து நம்ம தேசிய முதியோர் நல மையம். அதனால வந்து இங்க குடுக்கக்கூடிய சான்றிதழ் வந்து உங்களுக்கு வந்து நம்பகத்தன்மை அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்பகத்தன்மை வேணும்னா, நம்ம வந்து அந்த ஏஜென்சில யாரு இருக்காங்களோ, அவங்க கூட வந்து விசாரிச்சு, நம்ம வந்து நல்ல ஒரு ஆளுங்களையே சேர்ப்பது வந்து நம்மளுடைய கடமை. ஏன்னா வந்து விசாரிக்காம சேர்த்துறக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய தொழிலா உருவெடுத்துட்டு இருக்கு. இப்போ ஏஐ டெக்னாலஜி எப்படி வந்து வளர்ந்துட்டு இருக்கோ, அந்த மாதிரி நம்மளுக்கு உதவி செய்யறதுக்கு வந்து நிச்சயமாக வந்து முதுமை பருவத்தில் யாராவது ஒருத்தர் வேணும். அதாவது பசங்க வந்து இந்த வெளிநாடுகள்ல இருப்பவங்களுக்கு, இல்ல வந்து பசங்களால இருந்து பராமரிக்க முடியாமல் இருப்பவர்களுக்கு, நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு துணை தேவை. அதனால வந்து நீங்க வந்து நீங்களே தான் வந்து அதுக்கான வந்து இது நம்பகத்தன்மைலாம் பார்த்துக்கணும். ஏன்னா வந்து யாரு நன்றி. எப்படி இருப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. அந்த சான்றிதழ வேணா பார்க்கலாம். சான்றிதழ் பார்த்துட்டு நீங்க வந்து அந்த ஆதார் கார்ட வாங்கி பார்த்துட்டு, இல்ல ரேஷன் கார்டு அங்க இருந்து வரவங்கள பார்த்துக்கிட்டு, அதுக்கான விஷயங்கள்லாம் சேகரிச்சுட்டு,
அந்த இடத்துல தான் இருக்காங்களா இல்லையான்றதையும் உறுதிப்படுத்திக்கிட்டு நீங்க வந்து அவங்கள வேலைக்கு வச்சு பார்த்துக்கலாம். நன்றிங்க டாக்டர். வேற யாராவது கேட்கறவங்க கேட்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. மைக் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க சார். டாக்டர், நான் நாராயணன் பேசுறேன். வணக்கம் சார். சென்னையில கிண்டியில இப்ப வந்து முதியோர்களுக்கு ஒரு மருத்துவமனை மத்திய அரசால் திறந்திருக்காங்க. ஆமா. அதில் உள்ள வசதிகள் பற்றி உங்களால் சொல்ல முடியுமா? அதைத்தான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல, அதுதான் 200 படுக்கை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தல, முதல் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தது அந்த மருத்துவமனையை பத்தி தான். இந்தியாவிலே 2வது மருத்துவமனை எய்ம்ஸ்க்கு அது அடுத்த மருத்துவமனை. இதுதான் சொல்லிட்டு இருந்தேன். இதுலதான் சகல விதமான வசதிகளும் வந்து முதியோர்களுக்காக, அங்கு வேற யாரும் வந்து சிகிச்சை பெற முடியாது. 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் அந்த மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற முடியும். இது வந்து மத்திய மாநில அரசு போனா உணவெல்லாம் அவங்களே கொடுக்கறாங்களா? அதுல உள்ள வசதிகள் என்னங்கிறதுக்காக கேட்டேன். நீங்க உள்நோயாளிகளாக இருந்து வெளியிலே உங்க வீட்டுக்கு போற வரைக்கும் அவங்க பாத்துப்பாங்க. நன்றிடா. நன்றி. அடுத்தது வேற யாராவது கேளு சார். வணக்கம். செங்கம் பொன் லோகானந்தம் ஆசிரியர். நீங்க சொன்ன அந்த கிண்டி மருத்துவமனைக்கு நான் போயிருந்தேங்க. எனக்கு சிறுநீர் பிரச்சனை அப்படின்ற ஒரு சிகிச்சைக்காக வேண்டி எங்களுக்கு திருவண்ணாமலையில கலெக்டர் ஆபீஸ்ல நாங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சி 22ஆம் தேதி நவம்பர் 22ஆம் தேதி போகும்போது அவங்க ஒரு ஓய்வூதியர் பேசினாருங்க மீட்டிங்ல. இந்த மாதிரி மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் சேர்ந்து இணைந்து நடத்தக்கூடிய முதியோருக்கான மருத்துவமனை உள்ளது, அதில் சகலமும் அங்கு இலவசம் என்று சொன்னார். அதனால நானும் அது கேட்டு நானும் போயிருந்தேங்க. அங்க போகும்போது கார்ல போய் இறங்கும் போதே அந்த டோர் திறக்கும் போதே செக்யூரிட்டி வந்து 60 என்ன வயசு அப்படின்னு தான் கேட்டாங்க. 60 வயது மேற்பட்டவர்னா டோர் திறந்து அப்படியே அழைச்சிட்டு போனாங்க. அங்க போன உடனே நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப சிறப்பான வகையில அங்க ரிசப்ஷன் நடக்குதுங்க. அங்க போயிட்டு எல்லா பரிசோதனைகளும் இலவசம். அப்புறம் நான் வந்துட்டு எனக்கு சிறுநீர் பிரச்சனைன்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் அந்த சிறுநீரக பிரிவு மருத்துவர் வந்து அதை பார்த்து நீங்க வந்து ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொன்னாருங்க. அதாவது எனக்கு என்னன்னாக்க விரைவாக யூரின் போகிறது இல்லை, அதான் அந்த பிரச்சனை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நாம செய்தெல்லாம் அப்படின்னு சொன்னாருங்க. சொன்னதுதான் சார், நான் இங்க வந்தேங்க, வெளியில போனா 30,000 60,000 கேட்கறாங்க அப்படின்ட்டு இங்க வந்துட்டு இன்னும் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ இங்க அரசாங்கம் அறுவை சிகிச்சைக்கான கருவிகள் இன்னும் அதிகமாக வரல. அதனால சிகிச்சை மட்டும் இலவசமா பெற்றுக்கொள்ளலாம், பெட் இருக்கு, எல்லாம் இருக்குது. 900 ரூபாய் தான் சொன்னாங்க. பெட்டுக்கு பெட் சார்ஜ் ஒரு நாளைக்கு 900 ரூபாய் கட்டி சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். பேஷண்ட்டுக்கு உணவு உண்டு, இப்படி எல்லாம் சொன்னாங்க. அப்போ அறுவை சிகிச்சை அப்படின்னு சொன்னா நாம வந்து இலவசமா செய்யறது ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரிக்கு நாங்க ரெஃபர் பண்ணிடுவோம். அங்கு வந்து அதுவும் அரசு மருத்துவமனை, அங்கதான் வந்துட்டு இலவசமாக அறுவை சிகிச்சை செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து இப்ப பணத்தை எல்லாம் பார்க்காதீங்க, நீங்க வந்து உங்களுக்கு நான் உடம்ப பாருங்க, உங்களுக்கு பக்கத்துல இருந்தால் நீங்க அறுவை சிகிச்சை செய்து கொள்ளுங்க, இல்லைன்னா நாங்க ரெஃபர் பண்றோம் நாங்க இதுக்கு ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி வரங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டுங்க. உண்மையிலேயே வந்து மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் இணைந்து நடத்தக்கூடிய அந்த சீனியர் சிட்டிசன் ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பான வகையில நடந்து வருதுங்க. அது என்னன்னாக்கா அதான் நமக்கு வந்து இன்னமும் அது வந்து அந்த டாக்டர் சொன்னாருங்க, இன்னமும் விஸ்தரிப்பு நடந்துகிட்டு இருக்கும், வரும், ஆனா இப்போ வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. நாங்க அப்புறம் சொல்லுங்க. நன்றிங்க லோகானந்தம், நன்றிங்க. மகிழ்ச்சி.
அதுல டெவலப்பிங் இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. அதனால இன்னும் முழுமை அடையறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். அடுத்து இல்ல சொல்லுங்க சார். இன்னும் அறிவியல் வளர்ச்சியில பல விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள், பிற்காலத்துல நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்து யாராவது கேளுங்க, யாராவது. மைக்கு அன்மியூட் ஜம்புநாதன் சார் மைக்கு ஆன் பண்ணல. ஜம்புநாதன் சார் மைக் ஆன் பண்ணல. கேக்குதுங்களா ஜம்புநாதன்? மைக் ஆன் பண்ணல சார். நீங்க பேசுறீங்க ஆனா கேட்கல. என்ன அவரு? ஆமாங்க சார், அன்மியூட் பண்ணல அவர். அவர் அன்மியூட் பண்ணாமலே பேசிட்டு இருக்காரு. அதான் சொல்றாரு. நம்ம சொல்ற கேட்க மாட்டேங்கிறாரு. போன்ல கூப்பிட்டு சொல்லுங்க. இல்ல அவரு அவங்க விஎம்எஸ் ப்ளீஸ் ஆஸ்க் ஹிம் டு அன்மியூட். சொல்லுங்க சார். ஹலோ. இப்பதான் அன்மியூட் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க. இல்ல நீங்க பேசுற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. இல்ல அதுக்குள்ள நடுவுல வேற யாரோ அவசரமா போன்ல கூப்பிட்டாங்க. அப்படியா? அதுக்காக அவங்களுக்கு உடனே ஒரு அவசரமா சொல்ல வேண்டிய இப்ப இத பாருங்க. நமக்கு வந்து இதுல ஒரே ஒரு பாயிண்ட் ஒன்னு கேட்கணும்னா, வெளியூர்ல இருந்து வர பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா சென்னைக்கு, அவங்களுக்கு வந்து அங்கங்க தங்கறதுக்கு ஏதாவது வசதி ஏதாவது இருக்கா? அதாவது வந்து உள்நோய் சென்னை பேஷண்ட்ஸ் சொன்னாரு. இப்போ வெளியூர்ல இருந்து வராங்க சார். அதாவது இப்ப பக்கத்துல இருக்க சார் வந்து லோகானந்த் சார் சொன்ன மாதிரி செங்கத்திலே வந்துட்டாரு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி பக்கத்துல இருக்க ஒரு கிராமங்கள்ல இருந்து வரவங்க, அவங்களுக்கு வந்து சென்னையில யாரும் சொந்தக்காரங்க இல்லை, அங்க தங்க முடியாது. ஆனா ஒரு நாளைக்கு 2 நாள் இன்பேஷண்டா இல்ல அவுட் பேஷண்டா இருந்தாலும் பார்த்தாலே போறோம். அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களுக்கு அங்க தங்கத்துக்கு ஏதாவது வசதி இருக்கா? அது ஒரே ஒரு பாயிண்ட் வந்து சொன்னீங்கன்னா. சார் வணக்கம். சார் வணக்கம், லோகானந்தம் பேசுறேங்க. லோகானந்தம் உண்மையிலேயே அங்க நீங்க கேட்டது மாதிரி பெரிய ஹால் இருக்குதுங்க சார். ஒரு அதாவது வந்து தங்கறதுக்காக வேண்டியது, தங்கறதுக்கு ஓய்வெடுக்க மறை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஹால் இருக்குதுங்க. அது வந்து இருக்குதுங்க சார். ஆனா அது வந்து அதனுடைய விபரம் எல்லாம் நாம அங்க தங்கி பார்த்துருந்தா தானே தெரியும். ஆமா, நம்ம என்னடா அங்க வந்து ஓவர் நைட் தங்கறதுக்கு ஃபெசிலிட்டி இருக்கா? ஒரு நாளைக்கு இருக்க வேண்டிய அவசியம் அது மாதிரி இருந்ததுன்னா இருக்க முடியுமா? தெரியல. வந்திருக்கிறவங்க எல்லாரும் அங்க வந்து உட்கார்ந்துகிட்டு அங்க சாப்பிடுறது கொள்றது, அங்க அந்த மாதிரி பேசுறது அப்படி எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா நைட் ஹால்ட்ன்றது எனக்கு தெரியலைங்க சார். தெரியல. ஏன்னா அது ஒரு ஃபெசிலிட்டி இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஏன்னா நான் நைட் ஹால்ட் பண்ணிருந்தேன்னா எனக்கு அது தெரிஞ்சிருக்கும். அதான் சொல்றேன், நீங்க அந்த மாதிரி ஹால்ட் பண்ணல சார். சில சமயத்துல வெளியூர்ல வராங்க. நம்ம ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் கேட்டாரு. இப்ப டாக்டர் என்ன சொல்றான்னு கேட்கலாங்க. அதாவதுங்க, இப்போ வந்து நம்ம அட்மிஷன் ஆயிட்டோம்னா அவங்க ஒரு அட்டெண்டருக்குரிய அந்த இது தங்கும் அறையெல்லாம் வந்து தனியா ஜென்ரலா இருக்கும். அதுக்கு வந்து அந்த கழிப்பிட வசதி எல்லா வசதியும் பண்ணி தந்திருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம தங்கிக்கலாம். இப்ப வந்து அவருக்கு வந்து இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரக்கூடிய ஓபியா எடுக்கிறாருன்னா அவருக்கு வந்து அங்கேயே வந்து ஹெல்பேஜ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொண்டு நிறுவனம் இருக்கு. அந்த தொண்டு நிறுவனத்தை கேட்டீங்கன்னா அவங்க வந்து எங்கேயாச்சும் பக்கத்துல வந்து இலவசமா தங்க வைக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. ஏன்னா வந்து அங்க வரக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல வரக்கூடிய அந்த நோயாளிகள், உள் நோயாளிகளுக்கு மட்டும்தான் இப்போ வந்து அந்த வசதி ஏற்படுத்தி தந்திருக்காங்க. வெளி நோயாளிகள் வந்து தினந்தோறும் வரவங்களுக்கு வந்து அந்த வித வசதி இன்னும் ஏற்படுத்தல. நீங்க சொல்ற மாதிரி அந்த வித வசதியை ஏற்படுத்திட்டாங்கன்னா வந்து அவங்க அங்கேயே இருந்து வைத்தியம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கும். உள்நோயாளிகள் உதவியாளருக்கு ஒருத்தருக்கு தங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நன்றி சார். எதுக்காக கேட்கணும் இந்த கேள்வி? அவங்க வந்து ஒரு டெஸ்ட் எல்லாம் நீங்க பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ரிசல்ட் வந்து அடுத்த நாளைக்கு தான் கிடைக்குங்க. அடுத்த நாளைக்கு கிடைக்கும் போது அந்த ரிசல்ட் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டு புறநோயாளியாவே மருந்த மாத்திரம் வாங்கிட்டு ஊருக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு நாள் நைட் தங்கறதுக்கு ஏதாவது ஒரு அங்கேயே பக்கத்துல ஒரு ஃபெசிலிட்டி இருந்ததுன்னா நல்லா ஹெல்ப் டெஸ்க் இருக்கும். அங்க வந்து இந்த ஹெல்பேஜ் இந்தியா இந்த மாதிரி தொண்டு நிறுவனங்கள்லாம் நிறைய பேர் வந்து இந்த என்ஜிஓஸ் எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்கள கேட்டீங்கன்னா வந்து அவங்க இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப தூரத்துல இருந்து வரேன், என்னால வந்து ஒரு 2 நாளைக்கு திரும்ப வர முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அதற்கான
நீங்க எப்படி முடியுமா? அதாவது நீங்க வந்து இலவசமா தங்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் சரி, இல்ல அதாவது வந்து பணம் கொடுத்து அதாவது தங்கினாலும் சரி. குறைந்த வாடகையில ஏதாவது பக்கத்துல அது மாதிரி ஏதாவது இருந்ததா அப்படின்னு வந்து அவங்க கைட் பண்ணுவாங்க. நன்றி சார். இல்லைன்னா இலவசமா தங்கறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு அப்படி பார்ப்பாங்க. ரெண்டு நன்றி சார். வகையான இது சார் நல்ல லோகானந்தம் கேள்வி. பேசுறேங்க. நம்ம ஃபாலோ பண்ணலாங்க. சார் லோகானந்தம் பேசுறேன். ஆ? லோகானந்தம் பேசுறேங்க. இது வந்து தொண்டு நிறுவனம் சொன்னீங்களே, இது வந்து நம்ம ஒரு போன் நம்பர் 145667 அந்த நம்பருக்கு போன் பண்ணோம்னா அவங்க தான் இதை வந்து கைட் பண்றாங்க. எங்கெங்க இந்த ஹாஸ்பிட்டல் பத்தியே அவங்க முழு விவரமும் சொல்றாங்க. எந்த இது வேண்டுமானாலும் நீங்க சொன்ன மாதிரி அந்த தங்கும் விடுதிகள், தங்கும் அறைகள், அது அவங்க எப்படி வழிமுறைன்றது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனம் மாதிரி இருக்குங்க. அப்புறம் என்னையும் நானும் அவங்க கிட்ட பேசினதுக்கு அவங்க தான் சொல்லி இந்த கிண்டி ஹாஸ்பிட்டல் அவங்க தாங்க. அதான் சார் 1456 நம்பர் வேற எதுவும் இல்லை சார். சீனியர் சிட்டிசன் ஹெல்ப் லைன் நம்பர். 145667 அதான் சீனியர் சிட்டிசன் ஹெல்ப் லைன் நம்பர். அதுலயும் இந்த ஃபெசிலிட்டி வந்துட்டு. நன்றி சார். இது நல்ல கவர்மெண்ட்னால வந்து கொடுத்திருக்காங்க அந்த நம்பர் எல்லாத்துக்கும். ஆமா, நல்ல இன்ஃபர்மேஷன் சார். நெக்ஸ்ட் யாராவது பேசுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஓட் பார்க்கலாம். யாராவது முடியுமா? நேரம் ஆயிடுச்சு. ஒரு சின்ன விவரம் மட்டும் சொல்லிடுறேன். ஒவ்வொரு வருடம் அக்டோபர் 1ஆம் தேதி வந்து உலக முதியோர்கள் தினம் கொண்டாடுறோம். இப்ப வந்து உலகம் முழுசும் உள்ள முதியோர்களுக்காக அந்த தினம் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. எதுக்குன்னா இந்த மாதிரியான விழிப்புணர்வுகள் அவங்களுக்கு வரணும். அந்த மாதிரி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், அதாவது அந்தந்த கவர்மெண்ட் என்னென்ன நன்மைகள்லாம் தருது, அவங்களுக்கு வந்து என்ன பென்ஷன் தராங்க, அதெல்லாம் வந்து விளக்கி சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பிள்ளைகள் வந்து பார்த்துக்க முடியாத சூழ்நிலையில வந்து அவங்க வந்து கண்டிப்பா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த சட்ட விதிப்படி உதவியும் செய்யறாங்க. நன்றிங்க டாக்டர். நன்றி நன்றி. நன்றி. சண்முகம் நிறைவுரையா ஏதாவது சொல்லுங்க சார். வணக்கம் சார், நான் சண்முகம் பேசுறேன். நீங்க இதுவரையிலும் குறிப்பிட்ட ஆஸ்பத்திரியை பத்தி பலரும் வந்து ரொம்ப விரிவாகவும் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் சொல்றாங்க. ஆனா அது முழுக்க முழுக்க உண்மை இல்லைன்றது இது சமீப கால அனுபவம். செங்கத்துல இருந்து ஒரு முதியவர் 75+ ஒரு பேஷண்ட் ஆல் ரெக்கார்ட்ஸ் அங்க போனாரு, கன்சல்டேஷன் பண்ணாரு, டெஸ்ட் எல்லாம் கொடுத்தாரு. அவருக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது உண்டான வாய்ப்புகளும் வசதிகளும் அங்க இல்லை அப்படின்றது ஒரு விஷயம். ரெண்டாவது, லேப் டெஸ்ட்ல பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ண உடனே 3 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவர் என்ன ஆச்சுன்னு சொன்னா, அந்த ஒரு நாள் கன்சல்டேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டார். சோ இந்த மருத்துவமனை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறதுனால எல்லாரும் சொல்ற மாதிரி விளம்பரப்படுத்துற மாதிரி வந்து அது முழுவா ஃபங்க்ஷனிங் ஸ்டேஜுக்கு இல்லைன்றதுதான் அவருடைய நேரடி அனுபவம் வந்து சொன்னாரு. அது இன்னும் பிளஸ் வந்து இந்த 70 இயர்ஸ் 75 இயர்ஸுக்கு பிரைம் மினிஸ்டர்ஸ் உடைய சீனியர் சிட்டிசன் கார்டு எடுத்துட்டு போனா எல்லாமே வசதி கிடைக்குதுன்னு சொன்னாங்க. அதுவும் கூட அங்க செயல்படலைன்றது ஒரு யதார்த்தம். இது ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நடந்த நிகழ்ச்சி. நன்றிங்க சார். நன்றிங்க. அதான் முதல்ல சொல்லிட்டோம். தொடக்கத்திலே என்ன சொன்னோம்னா, இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து இன்னும் முழுமை பெறல. அது முழுமை பெறும் பொழுதுதான் அதனுடைய முழு ரிசல்ட்டும் நமக்கு கிடைக்கும். அதான் உண்மை சார். அப்போ சண்முகம் சார் ஐயா சொன்னாருங்களே, இதை நம்ம வளர்க்க வேணாம். இல்ல இதை நம்ம வளர்க்க. அந்த பேஷண்ட் தான் மிஸ்டர் அப்துல் காதர் சார். இப்போ சமீபத்துல வாட்ஸ்அப் போட்டேனே, நம்ம we should think positively. தனியார் ஆஸ்பத்திரியில போயிட்டு கூட நமக்கு சரியா பிரச்சனை எல்லாம் வந்து நிறைய வழக்குகள், அந்த மருத்துவரை அடிக்கிறது போறது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம லட்சக்கணக்கில் பணம் கட்டின இடத்துல கூட சேவை குறைபாடுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்ப நம்ம. அதனால அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாம வந்து ஒரு வளரும் மத்திய அரசுடைய கான்ட்ரிபியூஷன்லயும் மாநில அரசு இடம் கொடுத்து கட்டடம் கட்டி அப்படியே வந்துட்டு இருக்கு. இப்ப எடுத்த உடனே எல்லாமே நம்ம நெகட்டிவா பேசி இப்ப ஒன்னும் ஆக போறது இல்ல. இதுல கலந்துக்கிறவங்க அவர் ஒருத்தர் போயிட்டு வந்திருக்காரு. இப்ப சண்முகம் சொன்ன மாதிரி ஒருத்தர் கண்ணுக்கு போயிட்டு வந்திருக்காரு. நிறைய இப்ப சேலத்துல எல்லாம் இப்ப சார் சொன்னாரு, இங்க கூட முதியோர் நல பிரிவு இருக்குன்றாங்க. நாங்க இன்னும் இப்ப பார்க்கலான் இருக்கிறோம். நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதையும் மீறிதான் ஏழை எளியவர்கள் வந்து இந்த மருத்துவமனைகளை போய் பார்த்து, பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இருந்து, தாலுக்கு ஆஸ்பத்திரியில இருந்து, டிஸ்ட்ரிக்ட் ஆஸ்பத்திரியில இருந்து, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இருந்து,
4 விதமான மருத்துவமனைக்கு பல லட்சக்கணக்கான ஏழைகள் வந்து அதை போய் இருந்து உள்நோயாளிகளும் இருந்து புறநோயாளிகளும் இருந்து மருத்துவ மாத்திரை வாங்கி அங்கே காப்பீடு திட்டத்திலையும் அங்க சில ப்ரொசீஜர் எல்லாம் பண்றாங்க. அரசு மருத்துவமனையிலேயே காப்பீடு திட்டத்தை வாங்கிக்கிட்டு பண்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்ப நம்ம. அதனால இத வந்து ஏதோ நம்ம ஒரு கைட்லைனா தான் நம்ம பார்க்கணும் ஒழிஞ்சு எல்லாமே இன்னைக்கு கரெக்டா நடந்துடணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க முடியாது. யாரோ ஒருத்தர் கை தூக்கி இருக்காரு, யாருன்னு தெரியல. நாகராஜன் சார் கை தூக்கி இருக்காரு. நாகராஜன் சார் பேசுறதா பேசுங்க சார், சுருக்கமா பேசுங்க. வணக்கம் சார், unmute பண்ணுங்க. நாகராஜன் பேசுறேன் சார். கேக்குதா? கேக்குது, நல்லா கேக்குது. ஒன்றும் இல்லை, தாம்பரம் சானிட்டோரியம் சித்தா ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து சீனியர் சிட்டிசனுக்கு லேடிஸுக்கு தனி, ஜென்ஸுக்கு தனி, அதே மாதிரி சில்ட்ரன் வந்தா சில்ட்ரனுக்கு தனி, அதே மாதிரி மருந்து வாங்கும்போது அது வந்து தனியா கியூவே வச்சிருக்காங்க. ரொம்ப ஈஸியா இருக்கு, எல்லாருமே குயிக்கா வாங்கிக்கிட்டு உடனே போறதுக்குள்ளே சௌகரியங்கள் இருக்கு. அத தகவலுக்காக இருக்குது. தேங்க்யூ. நன்றிங்க. தாம்பரம் சானிட்டோரியம் அந்த இது சித்தா மருத்துவமனை இதான் பெரிய அளவுல இருக்காங்க. அதான் அது அதுல வந்து யூனிவர்சிட்டி ஆக்குறதுல கூட இன்னும் அந்த கன்சர்ன் கொடுக்கல அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. சித்தா பல்கலைக்கழகமே தனியா வைக்கணும்னு ஒரு ப்ரொபோசல், அது டேக் ஆஃப் ஆச்சா இல்லையான்னு தெரியல. டாக்டர் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இல்லைங்க, நம்ம எந்த மருத்துவ முறையை வேணாலும் வந்து நம்ம பின்பற்றலாம். ஆனா வந்து இப்போதைக்கு வந்து காலதாமதமா யூனிவர்சிட்டி ஆகிறதுக்கு காலதாமதம் இந்த கவர்மெண்ட்ல பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன், இப்ப இருக்கிற மத்திய அரசு. நன்றிங்க. நம்ம நேரம் 5 மணிக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த கலந்து கொண்டு மிக சிறப்பாக நம்மை வழி நடத்திய டாக்டர் கே சரவணன் எம்டி அவர்களுக்கும், இதில் கலந்து கொண்ட மூத்தோர்கள் அனைவருக்கும், நிமான்ஸ் மூத்தோர் நலப்பிரிவு மருத்துவர்கள், செவிலியர்கள், தொழில்நுட்ப உதவியாளர்கள் ஆகியோர்களுடைய ஒத்துழைப்பால் தான் இந்த கூட்டம் தொடர்ந்து நடைபெறுகிறது. இதற்கு கலந்து கொண்ட மூத்தோர்கள் அனைவருக்கும் நம்முடைய குழுவின் சார்பாக இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வரும் வாரங்களில் மருத்துவம் படித்துக் கொண்டிருப்பவர்களை ஒருவர் முன் வந்திருக்கிறார். அவரை நாம் கோபாலகிருஷ்ணன் டாக்டர் கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரியில படித்துக் கொண்டிருக்கிறார். அவரும் பேச விரும்புகிறார். இந்த மாதிரியான நண்பர்களை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். இன்னும் இங்க 80 பேருக்கு மேல இருந்தாலும் கூட கலந்து கொள்பவர்கள் மிகவும் 20 பேருக்கு மேலே கலந்து கொண்டு இன்றைக்கு சென்ற திங்கட்கிழமையில நம்ம ஜன்புநாதன் அவர்கள் வழிமுறை நடத்தி அறிமுகம் செய்த ஒரு கூட்டத்தில் 80 பேர் கலந்து கொண்டார்கள். ஆங்கில நிகழ்ச்சி, அதனுடைய யூடியூப் கூட நம்ம நேற்று ஷேர் பண்ணியிருக்கிறோம், இன்னைக்கு பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் கேளுங்க. ரொம்ப சிறப்பா ஒரு மருத்துவர் பேசினாங்க. அதே போல இன்னைக்கு உள்ளதையும் நம்ம யூடியூப்ல போடுறதுக்கு நம்ம பரிந்துரை செய்யறோம். இதை கேட்காதவங்களும் கேட்டவங்களும் மறுபடியும் கேட்டு இதை வந்து புதிய நண்பர்களை அறிமுகப்படுத்தும்படி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றிங்க சார், அனைவருக்கும் நன்றிங்க சார். நன்றி. அவர் அரசு மருத்துவரா இருந்து நமக்கு நேரம் ஒதுக்குனதுக்காக சிறப்பான நன்றிகள் தான் சார். ஏன்னா ஜென்ரலா கவர்மெண்ட் டாக்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுல ரொம்ப கஷ்டம். அவங்க நேரம், அவங்க பிராக்டிஸ், போக்குவரத்து எல்லாம் விட்டுட்டு நமக்காக வராங்கன்றதால அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நன்றி, வணக்கம் டாக்டர். நாங்க சமூக மருத்துவம் நோய் தடுப்பு துறை, அதனால எங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கறது தான் பெரிய வேலை. நன்றிங்க டாக்டர். நன்றி.